கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அனைத்து ஈசுலுசா பொறுப்பாளர்கள், முக்கியமாக வந்து இது வந்து ஆம்பூர் சபை சங்கம், ஆம்பூர் வட்டம் அந்த பொறுப்பாளர்களுக்கு ஒரு பதிவு. இந்த இடம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா, மிஷன் காம்பவுண்ட் கண்காடியா லுத்ரன் திருச்சபைக்கு பின்னாடி இருக்குங்க. பாருங்க, அங்கே இருக்கிறோம். அதுதான் வாங்க, இதுக்கு என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்க, இது வந்து கண்காடியா லுத்ரன் திருச்சபையோட பின்புறங்க. அந்த காம்பவுண்ட் வால் அப்படியே போட்டிருக்கா. அதுக்கு பின்னாடி வந்து அந்த பாருங்கள், அந்த வெள்ளை ஒரு காம்பவுண்ட் வால் சேர்த்து அது வந்து நாட்டாமக்கார் சிட்டின்ட்டு ஒரு லே அவுட்டுங்க. அப்படியே இப்படி வந்தோம்னா பாருங்கள், அந்த புளியாமரம் அது வந்து இங்கே வந்து கண்காடியா லுத்ரன் திருச்சபையோட கல்லறைங்க. ஏன் இந்த இடத்த வந்து மிக முக்கியமாக பார்க்குறதுக்கு வந்துருக்குறோன்னா, நம்மளுடைய வருங்கால நம்மளுடைய கிறிஸ்துவ மக்களுக்காக ஏற்கனவே வந்து நம்மளுடைய இமானுவேல் திருச்சபையோட உத்தான தோட்டம் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்க, ஃபுல் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஆல்ரெடி வந்து ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க உறவினரோட அந்த கல்லறையிலே வந்து மீண்டும் தோண்டப்பட்டு அதிலே வந்து புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு சூழல். இது பாருங்க, இந்த இடம் வந்து இப்போ பேக் சைடு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 ஏக்கர் அளவுக்கு வருங்க. இந்த இடத்தை நாம் வருங்காலங்களில் நம்மளுடைய ஐஎல்சி கிறிஸ்துவர்களுக்காக ஒரு உத்தான தோட்டமாக பயன்படுத்த பல நாட்களாக இது யோசனை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து இடம் அந்த பாருங்க, அந்த இமானுவேல் லுத்ரன் திருச்சபை அந்த உத்தான தோட்டம் மெயின் இடத்துல பக்கத்தில் ஒரு இடங்குது. கேட்டால் சதுரடி வந்து 2500 ரூபா 3000 ரூபா சொல்கிறானுங்க. ஆகவே அது வாங்கக்கூடிய நிலையிலும் இல்லைங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே போயிட்டு எங்கேயும் பண்ண முடியாது. இந்த இடத்தை வந்து ஒரு கல்லறைக்கு நமக்கு ஒதுக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் 50-75 ஆண்டுகளுக்கு வந்து நம்மளோட ஐஎல்சி மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காதுங்க. அதுவும் அந்த வருங்காலங்களில் வந்து ஒருவேளை இது வந்து உத்தான தோட்டத்துக்கு இது கொடுக்கப்பட்டால் எதுவுமே எந்த ஒரு கட்டடமும் கட்டப்படக்கூடாது. எல்லாமே மண் குழி தான் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. வேணுமெல்லாம் தேவைன்னா ஒரு கிராஸ் மட்டும் மேலே வச்சுக்கிற மாதிரி அப்படி தான் வருங்காலத்தில் அப்படி பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இது வந்து பேசப்படுகிற ஒரு விஷயங்க. இந்த இடத்த வந்து தயவு கூர்ந்து ஐஎல்சி ட்ரஸ்டில் இருந்து திருச்சபை பொறுப்பாளர்கள், ஆம்பூர் சபை சங்க பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், இவங்கெல்லாம் வந்து இது வந்து இந்த உத்தான தோட்டத்திற்கு அப்படியே இது காம்பவுண்ட் வால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு கட்டம் போட்டோம்னா குறைஞ்சபட்சம் 50-75 ஆண்டுகளுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆகவே ஏன்னா இப்போ நம்ம போய் எங்கே போய் இடம் வாங்க கூட ஒரு சூழலில் ஏறக்குறைய கண்காடியா திருச்சபைக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 60% பக்கம் முடிஞ்சிருச்சுங்க. ஆகவே இது வந்து என்னுடைய யோசனையாக எங்களுக்கு தோன்றுகிறது. பல நாட்களாக பல ஆண்டுகளாக இதை பேசிக்கொண்டே வருகிறோம். ஆகவே இதற்கு வந்து ஆம்பூர் சபை சங்கத்துக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ஆம்பூர் சபை சங்கம் முன்னெடுத்து ஆம்பூர் சபை சங்கத்திற்கு உட்பட்ட நம்மளுடைய கிறிஸ்துவ தேவாலயங்களில் நம்மளுடைய கிறிஸ்துவ மக்களுக்கான ஒரு கல்லறை தோட்டமாக இதை மாற்றப்பட்டால் வருங்காலங்களில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனைக்கு நம்ம மீளக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். ஆகவே இதற்கான பணிகளை வந்து தயவு கூர்ந்து எடுத்து இதற்கான வழிவகைகளை செய்யும்படி இந்த நேரத்தில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு திருச்சபை மக்களின் நலனுக்காக மீரா டைம் சுதாகுமார், ஆம்பூரில் இருந்துங்க. நன்றிங்க. இந்த பதிவானது 26/3/2026 இன்று காலை பதிவிடப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லும்படி இதற்காக வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து கண்காடியா லுத்ரன் திருச்சபைக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு கூட 4-10 வருஷத்துக்கு கூட போகும். ஆனால் இமானுவேல் திருச்சபை வந்து ஏறக்குறைய 2000 குடும்பங்களுக்கு மேல் அடங்கிய ஒரு திருச்சபை. இன்றைக்கி எவ்வளோ சிரமப்பட்டுக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இந்த இடத்தை கல்லறைக்கு ஒதுக்கி கொடுத்து வருங்காலங்களில் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி இந்த நேரத்திலே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க.